ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 26. சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சதயே சத்யஸ்யே சத்யம் ருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னா. வெட் பை வேர்ட் மீனிங். சத்யவிரதம் தமது சபதத்திலிருந்து ஒருபோதும் விலகாதவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர். ஸ்தயம் பரம். ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் சத்தியம் பரமம் தீவகி என்று கூறப்பட்டிருப்பது போல பரம சத்தியமானவர். திரிசத்தியம் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன்பும் அது பராமரிக்கப்படும் பொழுதும் அது அழிக்கப்பட்ட பிறகும் கூட அவர் பரமசத்தியமாகவே இருக்கிறார். சத்யஸ்ய பரமசத்தியமான பகவான் கிருஷ்ணரிலிருந்து தோன்றும் அவரை சார்ந்துள்ள அனைத்து உண்மைகளின் யோனிம் காரணம் நிகிதம் நுழைகிறார் ச மேலும் சத்யே இந்த ஜட உலகை படைக்கும் காரண பொருட்களில் மண் நீர் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என்னும் 5 மூலப்பொருட்களில் சத்யஸ்ய உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அனைத்திலும் சத்தியம் பகவான் கிருஷ்ணர்தான் மூல உண்மையானவர். ருத சத்ய நேத்திரம் இன்பமூட்டும் உண்மைகளுக்கெல்லாம் அவர்தான் மூலமானவர். சத்திய ஆத்மகம் பகவான் சம்பந்தமான அனைத்தும் உண்மையே. சச்சிதானந்த அவரது திருமேனியும் உண்மை, அவரது அறிவும் உண்மை மற்றும் அவரது இன்பமும் உண்மை. துவாம் பகவானே தங்களிடம் சரணம் பூரண சரணாகதி அடைகிறோம். பிரபன்னா நாங்கள் முற்றிலும் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறோம். டிரான்ஸ்லேஷன். தேவர்கள் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார்கள். பகவானே, உங்களால் முடிவு செய்யப்படுவன எல்லாம் முற்றிலும் சரியானவையும் யாராலும் தடுக்க முடியாதவையும் ஆகும். எனவே எப்போதும் பரிபூரணமாக விளங்கும் உங்களுடைய சபதத்திலிருந்து நீங்கள் விலகுவதே இல்லை. பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3 நிலைகளிலும் உங்கள் கை இருப்பதால் நீங்கள் பரமசத்தியம் ஆவீர். உண்மையில் சத்தியசீலராக இல்லாத ஒருவரால் உங்களுடைய அனுகிரகத்தை பெற முடியாது என்பதால் அதை கபடமுள்ளவர்களால் அடைய முடியாது. படைப்பிலுள்ள எல்லா பொருட்களிலும் நீங்கள் இயக்க சக்தியாக நிஜ உண்மையாக விளங்குகிறீர்கள். எனவேதான் நீங்கள் அந்தர்யாமி அகச்சக்தி எனப்படுகிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சமமானவர். உங்களுடைய உபதேசங்கள் எல்லா காலங்களிலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. எல்லா உண்மைகளுக்கும் நீங்களே ஆரம்பம். எனவே நாங்கள் வணக்கத்துடன் உங்களிடம் சரணடைகிறோம். எங்களை காத்து அருள் புரிய வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பகவான் ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ இருந்தாலும் அவரே உண்மையான கருப்பொருள் என்பதை தேவர்கள் அல்லது பக்தர்கள் நன்கு அறிவர். எனவேதான் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய சத்யம் பரம் தீமாதி என்னும் வாக்கியத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் துவங்குகிறது. கிருஷ்ணரே பரம உண்மை, பரம சத்தியம். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதக. பகவத்கீதை 17.55 என்று பரமசத்தியமான பகவான் கிருஷ்ணரால் கூறப்பட்டிருப்பது போல பக்தி தொண்டுதான் பரமசத்தியத்தை அறிவதற்குரிய ஒரே வழியாகும். எனவேதான் தேவர்கள் பாதுகாப்பிற்காக நிலையற்ற சம்பந்த உண்மையிடம் சரணடையாமல் பரம உண்மையிடம் சரணடைகிறார். ஆனால் பல்வேறு தேவர்களை வழிபடுபவர்களும் உள்ளனர். பரம உண்மையான ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் 7.23 இவ்வாறு கூறுகிறார். அந்த வத்து ஃபலம் தேஷாம் தத்பவதி அல்பமேதசாம். அற்ப புத்தியுள்ளவர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள். அவர்களால் அடையப்படும் பலன்கள் எல்லைக்கு உட்பட்டவையும் தற்காலிகமானவையும் ஆகும் என்பதே அந்த ஸ்லோகத்தின் பொருள். தேவர்களின் வழிபாடு ஒரு எல்லைக்குட்பட்ட காலத்திற்கு பயனளிப்பதாக இருக்கலாம். ஆனால் அதன் பலன் அந்தவத் அதாவது அழிந்துவிடக்கூடியது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 20
ஆருடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.